அழகற்ற வாத்து. பல காலத்துக்கு முன் நடந்தது. ஒரு வாத்து தனது கூட்டை ஒரு குளக்கரையில் உள்ள ஒரு வயல்வெளியில் கட்டியிருந்தது. சில நாட்கள் சென்ற பின் அது சில முட்டைகளை இட்டது. முட்டையிலிருந்து குஞ்சு பொரிந்து வெளிவந்து கொண்டிருந்த போது ஒரு முட்டை மட்டும் அப்படியே இருந்தது. வாத்து அதன் மேல் உட்கார்ந்து அடை காக்க தொடங்கியது. ஒரு கிழவாத்து அதனிடம் கூறியது, நீ ஏன் உன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த முட்டை உன்னுடையது இல்லை, வேறு ஏதோ பறவையுடையது. ஆனால் வாத்து இந்த முட்டை தன்னுடையதுதான் என்று நிச்சயமாக நம்பியது. இதிலிருந்து குஞ்சு வெளிவரும் வரை நான் அடை காப்பேன் என்று அவ்விதமே செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த முட்டை உடைந்து அதிலிருந்து குஞ்சு வெளிவந்தது. வாத்தின் அந்த குஞ்சு மிகவும் அசிங்கமாக இருந்தது. அது மற்ற குஞ்சுகள் போல் இல்லை. எல்லாம் குளத்திற்கு சென்றன. மற்ற குஞ்சுகள் தங்கள் தாயைப் போலவே நீந்தத் தொடங்கின. அழகில்லாத குஞ்சும் தன் சிறகுகளை அடித்து கொண்டு நீந்த முயற்சி செய்தது. ஆனால் மற்ற குஞ்சுகளெல்லாம் தங்களது கூர்மையான மூக்கினால் அழகில்லாத வாத்தை கொத்தின. அதனுடைய சின்ன சின்ன இறகுகளை பிடித்து இழுத்தன. அழகில்லாத வாத்து அங்கிருந்து ஓடிவிட்டது. ஒரு நாள் அழகில்லாத குஞ்சு குளத்தின் மற்ற பிராணிகளுக்கும் தன் அருகில் வர பிடிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டது. தவளை கூட இதை பார்த்ததும் குளத்தில் தாவி குதித்து ஓடியது. எல்லாமே என்னை ஏன் வெறுக்கின்றன? ஒரு நாள் அது குளத்தின் கரைக்கு சென்றது. அது தனது நிழலை தண்ணீரில் பார்த்தது. இப்போது புரிந்துவிட்டது எல்லாரும் என்னை ஏன் வெறுக்கின்றன என்று. நான் நன்றாகவே இல்லை, நான் அசிங்கமாக இருக்கிறேன். காலம் செல்ல செல்ல அசிங்கமான குஞ்சு வளர்ந்து பெரிதாகியது. ஆனால் மனதிற்குள்ளே மிகவும் வருத்தத்துடனேயே இருந்தது. இந்த பெரிய உலகத்தில் எங்கே போவாய்? இது என்னை எங்கே கூட்டி போகிறதோ அங்கே வருகிறேன் அம்மா. ஆனால் துரதிருஷ்டம் அந்த அழகில்லாத குஞ்சை துரத்தியது. காட்டு வாத்து, ராஜ அன்னம் இவைகள் அதை விரும்பவில்லை. எங்கெல்லாம் இதை பார்த்தனவோ உடனே அதன் பின்னால் போய் துரத்திவிடும். எதுவுமே மாறவில்லை, இன்னும் இவை என்னை வெறுக்கின்றன. என்ன செய்வது? அடே, இந்த குரல் எங்கிருந்து வருகிறது? அதோ அங்கே வருவது யார்? நாய். அட, இது ஒரு வேட்டை நாய் அல்லவா? கிட்ட வந்தவுடன் அது அழகில்லாத வாத்து குஞ்சை பார்த்தது. உடனே அது திரும்பி தன் எஜமானனிடம் சென்று விட்டது. இந்த நாய் வேடிக்கையாக இருக்கிறதே, திரும்பி போய்விட்டதே. நான் என்ன செய்ய? நான் என் பாதையில் போகிறேன். கொஞ்ச தூரம் சென்ற பின் அழகில்லாத குஞ்சு ஒரு குடிசையை பார்த்தது. அது களைத்து போய் பசியோடு இருந்தது. அது குடிசை கதவை தட்டியது. அவள் கதவை திறந்தாள். சின்ன வாத்து கொஞ்ச உள்ளே வா. இதோ பார், இது என்னுடைய கோழி, இது பூனை. உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. நீ பார்க்க வேடிக்கையாக இருக்கிறாய். உன்னை எங்களுக்கு பிடிக்கவில்லை. இங்கேயும் என் துரதிருஷ்டம் விடவில்லையே. நான் இங்கே இருக்க மாட்டேன். சரி, நான் வருகிறேன். நான் இங்கே இருப்பது சரியில்லை. குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது. அழகில்லாத குஞ்சுவுக்கு தங்க இடமே இல்லை. இரவு இருட்டிலும் கடுமையான குளிரிலும் கூட அது அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. நீளமான கழுத்துள்ள வெள்ளை பறவைகள் ஆகாயத்தில் பறந்து செல்கின்றன. இதன் பாட்டு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இல்லை, நான் இவற்றுடன் பேச மாட்டேன். இவையும் என்னை பார்த்து கேலி செய்து விரட்டிவிடும். நான் இன்னும் மேலே போய் பார்க்கிறேன், அங்கே என்ன இருக்கிறதென்று. அழகில்லாத குஞ்சு போய்கொண்டே இருந்தது. அது களைத்து போய் பாதி உயிர் போனது போல ஆகிவிட்டது. அதனால் மேலே நடக்க முடியவில்லை. பசியாலும் குளிராலும் அதன் நிலை மோசமாகிவிட்டது. அது குளக்கரையில் விழுந்து விட்டது. அதன் மேல் பனி சிறிது மூடிவிட்டது. அப்போது அங்கிருந்து ஒரு விவசாயி வந்தான்.
அங்கு ஏதோ ஒன்று பனிக்குள் கிடக்கிறது. அட, இது வாத்து குஞ்சு. இதை நான் வீட்டிற்கு கொண்டு போகிறேன். அம்மா பாரு, அப்பா வாத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் தான் பிடிப்பேன். இல்லை, நான் தான் இதோடு விளையாடுவேன். இல்லை, நான் இதற்கு தானியம் போடுவேன். நான் இங்கிருந்து ஓடி போவதுதான் நல்லது. இல்லையே இவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். ஓடிப்போகும் அவசரத்தில் அழகில்லாத வாத்து மேஜை மேல் வைத்திருக்கும் பாத்திரத்தை கீழே தள்ளிவிட்டது. அது கீழே விழுந்து உடைந்து விட்டது. என்ன நடக்கிறது இங்க? இதை நான் கொல்ல போகிறேன். எங்கே என் கம்பு? விவசாயியின் மனைவி அழகில்லாத குஞ்சை வீட்டிற்கு வெளியே துரத்தி விட்டார். குளிர்காலம் முழுவதும் அழகில்லாத குஞ்சு எப்படியோ காலம் தள்ளிவிட்டது. சீக்கிரமே வசந்த காலம் வந்தது. அப்போது பகல் பொழுது அதிகமாகவும் வெப்பமாகவும் இருந்தது. மரங்களில் புதிதாக இலைகளும் அழகான பூக்களும் தோன்ற ஆரம்பித்தன. உட்கார்ந்து உட்கார்ந்து சிறகுகளும் வேலை செய்யவில்லை. இப்பொழுது நான் பறக்கிறேன். பறந்து கொண்டே இருந்த அழகில்லாத வாத்துக்கு நீரில் தனது நிழல் தென்பட்டது. தெரியவே இல்லையே, நான் இப்பொழுது ஒரு அழகான அன்னமாக இருக்கிறேனே. அன்னம் மேலே பறந்து கொண்டே போன போது ஒரு இடத்தில் அதற்கு நிறைய வாத்துகள் நீந்தி கொண்டிருந்தது காணப்பட்டது. நானும் இங்கே இறங்குகிறேன். பாரு பாரு, அழகில்லாத வாத்து திரும்பி வந்து விட்டது. இத்தனை நாள் எங்கே இருந்தாய்? நீ எப்படி இத்தனை அழகான அன்னமாக மாறினாய்? ஆனால் இந்த கேள்விகள் எதற்குமே அன்னத்திடம் பதில் இல்லை. இது எப்படி இந்த குளத்தின் பறவைகள் எல்லாவற்றையும் விட அழகானதாக மாறியது என்று அதனால் கூற முடியவில்லை.